ரிஷபராசி மையன்பர்களே, அற்புதம் ஆனந்தம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன். ரிஷபராசி மையன்பர்களுக்கு 8 கூடையும் 2 வர்றது, அதனால குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது. ரிஷபராசி மையன்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு சரியில்லை என்றே சொல்லவே. ரிஷபராசிக்காரர்கள் குரு ஸ்தலமான குருவாயூர் சென்று வந்தால் சிறப்பு. இதை விட இன்னொரு விஷயம், குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல காரியங்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு, நல்ல காரியங்கள், வேஷ்டி துணிமணி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வியாழக்கிழமையில கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இந்த ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமாக வியாழக்கிழமையில் கண்டிப்பாக குருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய சுவாமிநாத சுவாமி, அதாவது எங்கன்னா சுவாமி மலை, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா, சுவாமி மலைக்கு சென்று வருவது சிறப்பு. ஆக ரிஷபராசி மையன்பர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இதை விட என்ன சிறப்பு என்னன்னா, உங்களுடைய ராசிக்குரிய எந்திரங்களை இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்பாகவே ராசி பல எந்திரம் 12 ராசிகளுக்கும் எப்படி அந்த ராசியை பலப்படுத்துவதற்கான சித்தர்கள் சொல்லி தந்த ஒரு அற்புதமான ரகசியம் தான் இந்த எந்திரங்கள் எழுதுவது. அந்த எந்திரங்களை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லது. அதாவது ராசிக்குரிய எந்திரங்களை பெற்று நீங்கள் வீட்டில் வைக்கணும். ராசிக்குரிய எந்திரம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். அந்த உங்கள் ராசிக்குரிய எந்திர பூஜையை நீங்கள் இந்த ஓராண்டு காலம் செய்வது தான் உத்தமம். ரிஷபராசி மையன்பர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ரிஷபராசி மையன்பர்களுக்கு சரியான சாதகமான சூழல் இல்லை, சாதகமான காலம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறேன். ஆகவே அன்பர்களே, நீங்கள் நினைவில் கொண்டு கண்டிப்பாக நீங்கள் குருமார்களுக்கு நல்லது செய்து அதாவது குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்களாக கூட இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்து அவர்களிடம் இருந்து அருளாசியை பெறுங்கள். பெற்று இதுவும் கடந்து போவதற்கான இன்ப வழியை நாடுங்கள். அற்புதம் ஆனந்தம்.